ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு பெரிய டவுட்டு பார்த்துடுங்க. என்னன்னா, தமிழ்நாட்டில் தீண்டாமை இன்னும் ஒழியலைங்கிறத நல்லா தெரியுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதை ஒழிச்சிட்டோம்னு சொல்கிறவங்க தான் இதை வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு இப்போ தான் நல்லா புரியுது. நல்லா கேட்டுடுங்க. எதனால் எனக்கு இந்த டவுட் வந்துச்சு, எதனால் நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, ஒரு தொழிலை வச்சு ஒருத்தனுக்கு அறிவு இவ்வளோந்தான் இருக்கும் இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க இவங்க எதை மீன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு தொழில் பண்ணுறோம், இப்போ நாங்கள் ஒரு தொழில் பண்ணுறோம், பணம் ஏறுறோன்னு வச்சுடுங்க. பணம் ஏறுறவன் நான் பணம் ஏறிக்கிட்டு இருக்கேன். இப்போ நாளைக்கு நான் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கேண்டிடேட்டாக அதை ஒரு எம்எல்ஏக்கு நிற்கிறேன் அப்படின்னு வச்சுடுங்க. இவன் பணம் ஏறி இவனுக்கு என்ன அறிவு இருக்கும், இவனுக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு தொழிலை வச்சு ஒருத்தனோட அறிவை மீன் பண்ணுற இந்த பழக்கம் எப்படி வளர்ந்து நிற்குது பாருங்கள். இப்போ விஜய் அவர் நடிக்கார், அவர் ஒரு நடிகர். நடிகருக்கு என்ன அறிவு இருக்கும், அவர் ஒரு கூத்தாடி அப்படின்னு அவர் தொழிலை வச்சு அவரோட அறிவை நீங்கள் எப்படி கணக்கு போட்டுறீங்கன்னு எனக்கு புரியலை. இதை சொல்கிறது யாருன்னா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சினிமாவில் இருக்க அவ்வளோ வெறும் தான் இதை சொல்கிறாங்க. அவர் ஒரு நடிகர் கையில் நாட்டை கொடுக்காதீங்க, அது அவர் தொழிலுங்க, அவர் தொழில். அதை தாண்டி அவருக்கு ஒரு அறிவு இருக்குது, அவருக்கு ஒரு மனசு இருக்குது. அந்த மனசில் அவருக்கு என்ன இருக்குது, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதை ஏன் நீங்கள் பார்க்க மாட்டீங்க? ஒரு தொழிலை வச்சு நீங்கள் ஒரு ஆளை மதிப்பிடுறீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த ஒரு குளத்தில் பிறந்தவன் இல்லை ஒரு தொழில் பண்ணுறவன், அவன் தொழிலை வச்சு தான் அவன் அறிவை மீன் பண்ணுறீங்கன்னா, உங்களை மாதிரி தீண்டாமையை வளர்க்குறதுக்கு இந்த நாட்டில் ஆளே கிடையாது. அவ்வளோ வரும் நீங்கள் தீண்டாமை பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தொழிலை வச்சு கணக்கு பண்ணுறீங்க. அப்போ ஒரு டாக்டர் தான், நல்ல டாக்டர் அப்படி இருக்கவங்க தான் நாட்டை ஆளணும்னா, ஒரு அரசியல்வாதியோட மகனுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் நம்புறீங்கன்னா, இது என்ன கணக்குன்னு எனக்கு புரியலை. கடைசி வரைக்கும் ஒரு அரசியல்வாதியோட மகன் தான், அவனுக்கு தான் நாட்டை ஆள்ற தகுதி இருக்குது, அவனுக்கு தான் நாட்டை ஆள்ற உரிமை இருக்குது, குடும்ப வாரிசு அரசியல் தான் கரெக்டு அப்படின்னு நீங்கள் அவ்வளோ வரும் சொல்கிறதா அர்த்தம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா வாரிசு அரசியல் தான் கரெக்டு, அதை தாண்டி மற்ற தொழில் செய்கிற யாருமே அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதா தான் தெரியுது. நீங்கள் இதெல்லாம் எதை நோக்கி கொண்டு போயிட்டுருக்கீங்கன்னா, தமிழ்நாட்டில் மறுபடியும் வாரிசு அரசியலை ஊக்கப்படுத்தி அதுக்காக கொண்டு போயிட்டு தான் இருக்கீங்க. இங்கே ஆசாரி இல்லை ஒரு மரம் ஏறுறவன் இல்லை ஒரு தச்சு தொழில் பண்ணுறவன் அப்படி இல்லைன்னா எந்த தொழிலாக எடுத்துகிட்டு எல்லா தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த நாட்டை ஆள்றதுக்கு சம உரிமை நமது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் ஒரு ஆளோட தொழிலை வச்சு அவர் அரசியலுக்கு வரக்கூடாது, அவருக்கு அரசியல் அறிவு இல்லை இப்படி சொல்கிறத தயவு செய்து இனிமையாட்டு விடுங்க.